வெல்கம் டு அத்தியம்மா குக்கிங் சேனல். எவ்வளோ ஸ்வீட்ஸ் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆனால் குலோப் ஜாமுன் தான் எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக கடையை விட ரொம்ப டேஸ்ட்டான குலோப் ஜாமுன் வீட்டிலே செஞ்சிடலாம். வெறும் 150 ரூபா இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக செய்யலாம். குலோப் ஜாமுன் செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு அன்சால்டட் கோவா எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் வந்து மைதா, 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன். தண்ணிலாம் எதுவுமே வந்து ஆட் பண்ண வேணாம். இதை வந்து அப்படியே பிசையலாம். கோவாவையும் மைதாவையும் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் வந்து கோவா. அதோடு சேர்த்து இந்த மைதாவும் பிசையும் போது நல்லா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் இதில் பிசையும் போது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, நல்லா வந்து காய வச்ச பால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. பட் வந்து உங்களுக்கு பிசையும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கிறது. பாருங்கள், அப்படியே வந்து நான் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே நல்லா வந்து அழகாக வருது. அப்படியே சாஃப்டாக வரும் பாருங்கள், பால் மாதிரி. கையிலலாம் ஒட்டவே ஒட்டாது. பிசையவே வந்து நல்லா சாஃப்டாக வரும். சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சாப்பிடும்போது வந்து டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறீங்களோ அதே டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இது கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து இது நல்லா பிசைஞ்சாச்சு. பிசையும் போதே பாருங்கள், நல்லா வந்து கையிலே ஒட்டலை, பால் மாதிரி வருது பாருங்கள். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கை வலிக்காத மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் சாஃப்டாக பிசைஞ்சாலே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போது இது மேலே வந்து ஒரு கப் போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுப்போம். அதுக்குள்ளே வந்து நம்ம சர்க்கரை பாவு வந்து ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாவுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்களோ அதே அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை வந்து ரொம்ப சர்க்கரையாக வேண்டாம், ரொம்ப டேஸ்ட் வந்து சுகராக இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா வந்து சர்க்கரை வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இதே அளவு கூட இருக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா வந்து கரையணும். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து சர்க்கரை அப்படியே அடி பிடிச்சிட்டு நிற்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லாவே வந்து கொதிக்குது. நல்லா இந்தமாரி சர்க்கரையோட வாசனை வந்து போயிட்டு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்கட்டும். இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கம்பி பதம் வந்தோடனே இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து ரவுண்டாக வந்து உருட்டிக்கலாம் குலோப் ஜாமுனுக்காக. இல்லை வந்து உங்களுக்கு வேறு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் உருட்டிக்கலாம். கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துக்கோங்க. எல்லா மாவுமே வந்து ஒரே அளவில் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு எடுத்து வந்து நான் கொஞ்சமாக வந்து உருட்டிக்கிறேன். உருட்டும் போது வந்து கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாத வரும் பாருங்கள். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா அப்படி உருட்டினீங்கனாலே நல்லா சாஃப்ட்னஸாக அழகாக ரவுண்டாக வரும் பாருங்கள். வீரல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வரும். எண்ணெயில் போடும்போதும் வந்து கொஞ்சம் கூட வெடிக்கவே வெடிக்காது. எண்ணெய் ஒரு சில டைம் வந்து எண்ணெய் குடிக்கும் குலோப் ஜாமுன் போடும்போது. அந்த டென்ஷன்லாம் வந்து நீங்கள் இதில் செய்யும்போது எதுவுமே வந்து வராது உங்களுக்கு. ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட வந்து அந்த குலோப் ஜாமுன் வந்து வெடித்து உள்ளே எண்ணெய் இருக்கிறது அப்படிலாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. ரொம்ப சூப்பராக அப்படியே ரவுண்டாக அப்படியே கடையில் எப்படி இருக்குமோ பார்க்க அழகாக பால் பாலாக, டேஸ்ட்டும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு உருட்டும் போதே. இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். போடும்போது வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா டக்குன்னு கலர் மாறிடும். உள்ளே வந்து கொஞ்சம் அப்புறம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா வந்து நீங்கள் அதில் குலோப் ஜாமுனோட மாவு போடுங்க. போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி அதுவே வந்து தன்னால் வந்து சுற்றுது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கலர் மாற மாற அதுவே வந்து சுற்றி வந்து தன்னால் வெந்துக்கும். இந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து லைட்டாக வந்து கரண்டி வச்சு எல்லா சைடும் வந்து ஒரே சரிசமமான கலர் வர மாதிரி உருட்டிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி வந்து சுற்றி விட்டிங்கன்னா வந்து எல்லா சைடுமே வந்து நல்லா அழகாக வெந்து கலரும் மாற ஆரம்பிக்கும். இது வந்து உங்களுக்கு கோல்டன் கலரில் இருந்தாலே ஓகேனா எடுத்துக்கலாம். இல்லை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா செவந்து நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலரில் வரும்ல, அப்படி இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும்.
இப்போ வந்து அடுப்பை வந்து ஒரு திட்டமான ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து திருப்பி விடுங்க. ஒரே சைடே விட்டிங்கன்னா வந்து அப்போ ஒரு சைடு மட்டும் நல்லா இந்த கலர் மாறி வரும். இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டக்குன்ட்டு வந்து எல்லா சைடில் வந்து திருப்பி விடுங்க. பாருங்கள் கலர் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட வீரலே இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல. பார்க்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது எடுத்துக்கலாம். எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதை போட்டு முடியறதுக்குள்ளே வந்து நம்ம காய்ச்சி வச்சுருந்த ஜீராவும் வந்து நல்லா ஆறிடுச்சு. லைட் ஹீட் தான் இருக்குது. இப்போது நம்ம சுட்டு வச்சுருக்க வந்து குலாப் ஜாமுன்ஸ் வந்து இதில் போட்டுடலாம். இதில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நல்லா ஊற வந்து சாப்பிட வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் எல்லா பக்கமும் வந்து திருப்பி விட்டுட்டு இதை வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 ஹார்ஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படியே லைட்டாக வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சாப்பிடவும் வந்து டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான குலாப் ஜாமுன் தயார்.